இந்த தங்கத்துடைய உபயோகத்தை பெண்கள் வந்து குறைக்கிறது நல்லதுன்னு நம்மளுடைய அட்வைஸ். இளைஞர்கள் மத்தியில நகை மேல விருப்பமே கிடையாது, அதிகமான விருப்பம் கிடையாது. அவங்க வந்து ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. மிக முக்கியமா இந்த சேமிப்பு தான். சேமிப்பு, அதாவது ஒரு நகை வாங்கினா ஒரு சேமிப்பா இருக்கும் தான். ஆனா அரசாங்கம் இது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குது. 720 ரூபாய் 55,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. தலைமை செய்தி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று முக்கியமான, அதாவது மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் எம்ஜிஆர் வந்திருக்காரு. வணக்கம் எம்ஜிஆர். வணக்கம் சார். இப்போ நகையை பற்றி என்னன்னா, இப்போ வந்து எல்லாருமே இன்னைக்கு அத்தியாவசிய பொருளாக இருந்தது. முதல்ல வந்து பணக்காரர்கள் மட்டுமே வாங்கிட்டு இருந்த நம்ம போய் இன்னைக்கு வந்து எல்லாருமே அது முக்கியம். ஏன்னா 2 விதத்தில் பயன்பாடு இருக்கும். அதாவது அவசர காலத்துக்கு வந்து நம்ம அதை வந்து கடன் வச்சு கடன் வாங்குற மாதிரி. இப்போது நகையுடைய விலை ஏற்றம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மக்கள் மத்தியில்? அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த விலையேற்றம் வருது? இது தொடர்ந்து நீடிக்குமா? அதாவது நகை விலை, தங்க நகை விலை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. எவ்வளோ கூடும், இந்த நேரத்தை எவ்வளோ போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு கூடுமா நாளைக்கு குறையுமா? இப்போ வந்து நிறைய பேர் எப்போ குறையுன்னு உட்காந்துருக்காங்க. நிறைய திருமணம் முடிக்கிறவங்களாம் எப்படா குறையும் அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா 1920 21 ரூபாய்க்கு விற்றுத்தாங்க. 1920 வெறும் 21 ரூபா ஒரு 8 சவரன் தங்கம். இன்னைக்கு டேட்டுக்கு 55,000 ரூபா சில்லற. என்ன வருது? திருடன் ஏதுருவான். 1921 21 ரூபா சார். இப்போ 55,000 ரூபா. வேலைக்கே போக மாட்டான் திருடன்லாம். எவன் கையில் தங்கம் போட்ட கையை வெட்டிட்டு போயிடுவான். உங்களுக்கு 55,000 ரூபா ஒரு சவரன் வந்து விற்கிது. இன்னைக்கு விற்கிது. கேளுங்க, அதாவது தங்க விலை வந்து ஒரு 2010க்கு பிற்பாடு 2010 கூட 15,000 ரூபாய் இருக்கு. என்ன காரணம்? ஏதாவது வந்து தலாலடியாக 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுடைய பணவீக்கம். டாலர் நம்ம துவைக்கிறதுனால டாலர் விலை இருக்குல்ல, டாலர் விலையுடைய உயர்வு, டாலருடைய சரிவு, இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று பங்கு சந்தை. 3வது முக்கியமான காரணம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தங்க விலை திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து 50,000 கீழே போக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு 45 சில்லற இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி மெல்ல 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 ஏறினது மார்ச் மாதம். கடந்த மார்ச் மாதம் 50க்கு எட்டிட்டு 50 வந்தவுடனே எல்லாம் பேப்பர்லேயே பெருசாக 50 புதிய உச்சத்துக்கு போயிட்டுன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ இன்னைக்கு 55க்கு போயிட்டு இன்னும் எத்தனை உச்சத்துக்கு போகும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் கூடுன்றாங்க. இது ஏன் காரணம்? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஏன் கூடுதுங்கிறது ஒரு காரணத்தை வியாபாரிகள், தங்க வியாபாரிகள் சொல்கிறாங்கன்னா, தங்கத்துடைய தேவை வந்து உலகம் ஃபுல்லாக அதிகரிச்சிச்சுன்னா தங்க நகையை வந்து எல்லாரும் இப்போ தேவை. அதாவது இப்போ வந்து அதிகரிப்புனா இப்போ நமக்கு 2 டன் தான் கிடைக்கிது தங்கம் வைங்களேன். அது நமக்கு காணாது. நம்ம ஊரில் சுரங்கத்தில் ஒரு 2 டன் 3 டன் நம்ம எடுக்கணும் வைங்க தங்கம். ஆனால் நமக்கே அது காணாது. நமக்கு நிறைய கிடைச்சாதான் நம்ம ஏற்றுமதியும் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறோம்னா, இந்த தங்க வேலை ஏறதுனால தங்கத்தை கடத்திட்டு வரோம். எங்கேருந்து? வெளிநாடுகள்லேருந்து, துபாய் ஃப்ளைட்லேருந்து கடத்துனா, அது ஹாங்காங் ஃப்ளைட்லேருந்து கடத்திட்டு வந்தான்னு சொல்கிறாங்கல்ல. இது காரணம்னா இந்த தங்க விலை உயர்வு தான். ஆனால் தங்க விலை அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து நல்ல விலைக்கு விற்கிறான். இங்கே 55,000 ரூபா, அங்கே ஒரு 40,000 ரூபா இருக்கும். ஒரு 10,000 ரூபா கிடைக்குது எனக்கு. அதை பில் போடாமலே உள்ளே கொண்டு வரல இவன் பார்க்குறான். இங்கே கடத்தல் பண்ணலாம். அது ஒரு தொழில்நுட்பம் ஓடி. இந்த தங்க விலை ஏறதுனால என்ன நடக்குன்னு பாருங்க. தங்க விலை ஏறதுனால ஒரு பக்கம் கடத்தல் பண்ணுறவன் கடத்தல் பண்ணுறான், ஒரு பக்கம் கொலையும் கொள்ளையும் அதிகரிச்சிது. யாராவது வீடுகளை தனியாக ஆள் இல்லாமல் பூட்டிட்டு போட்டு போனால் அந்த வீட்டுக்கு உடச்சிடறான், பிரேக் பண்ணிடுறான்.
இப்போ கூட அண்மையில் கூட ஒரே இடத்துல 500 சவரன் நகை எடுத்து போயிடலாம் எங்கேயோ. நீங்கள் வந்து வீடு போட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே எடுத்துருக்குறாங்களா? இல்லை அது ஒரு பக்கம் பாருங்க, அந்த நகை அந்த அதாவது விலை ஏற்றம் சார். இந்த தங்க நகை விலை ஏற ஏற அவனுடைய திருடனுடைய அவாலாம் தங்கத்து மேலே தான் அவனுக்கும், ஏன்னா அவன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டு குறுக்கி விற்க போகிறான்ல உங்களுக்கு. அதனால் வந்து இப்போதுக்கு அந்த விலை வந்து குறையாத பேர் சொல்கிறாங்க வியாபாரிகள், இன்னும் அதிகரிக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த தங்கத்தினுடைய உபயோகத்தை பெண்கள் வந்து குறைக்கிறது நல்லதுன்னு நம்மளுடைய அட்வைஸ். நீங்கள் ஒரு சொல்ல இந்த இடத்துல நான் வந்து அதில் உடன்பாடு எனக்கு ஏற்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அதிக அளவு நகையை போட்டு யாரும் வெளியே வர்றதில்லை அதிகமாக. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய நகைகள்லாம் நிறைய போட்டு வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நகையே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த ஈடுபாடு அதிகமாக கிடையாது. நகை நல்லா புரிஞ்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நகை மேலே விருப்பமே கிடையாது, அதிகமான விருப்பம் கிடையாது. அவங்க வந்து ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. இதை வந்து பெரியவங்க என்னென்னா பின்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு வசதிக்கு தேவைப்படும், அதாவது ஏதாவது ஒரு பின்னாடி வீடு வாங்குறக்கோ அல்லது வாங்குறக்கோ விற்கிறதுக்காக தான் வந்து அந்த ஒரு முதலீடு மாதிரி பதிக்கணும்னு சொல்ல முடியாது, முதலீடுக்காக தான் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் இதெல்லாம் நகை வாங்காதீங்கன்னு சொல்றது வந்து முடியாது. அதை என்ன ஏன் வந்து இந்த விலையை அதை கட்டுப்படுத்தத்தான் பார்க்கணும் சார். இப்போ வந்து பெண்கள் தங்க நகை தான் போடணும்லாம் கட்டாயம் கிடையாது சார். அவங்க போடலீங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்றீங்க. அச்சய திருதி அன்னைக்கு நீங்க போய் கடையில போய் பாருங்க. அச்சய திருதி அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு கடையிலையும் உள்ள கூட்டம் இருக்கு. அந்த அச்சய திருதி அன்னைக்கே வந்து விலையை கூட்டான். அச்சய திருதி பாருங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் போறாங்கன்னு. இளைஞர்களை விட்டுருங்க, நீங்க வந்து பெண்கள், நீங்க பெண்கள் தானே அதுதான் விஷயமே. வந்து அவங்க வந்து ஒரு சேமிப்புக்காக தான் பண்றாங்களே ஒழிஞ்சு மிக முக்கியமா அந்த சேமிப்பு தான். சேமிப்பு அதாவது ஒரு நகை வாங்கினா ஒரு சேமிப்பா இருக்கும் தான். ஆனா அரசாங்கம் இது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கல. இல்ல அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய தகுதியெல்லாம் இது வந்து சர்வதேச தொடர்புடையது. தங்கம் வந்து இங்க மட்டும் வந்து நான் என்ன கேட்கறேன் பாருங்க, தங்கம் வந்து உலகம் ஃபுல்லா விற்கிறது, உலக அளவில் தங்கம் விற்கிறது. இவங்க வந்து என்ன பண்ணா தங்கத்தை வந்து அங்கே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராம பார்த்தீங்களா, கடத்தி வரணும் பார்த்தீங்களா, அதை தடுக்கணும். அதை தடுக்க முடியல இவங்களால. 1000 பேர் வந்தாங்கன்னா 10 பேர் தான் பிடிக்கிறான். பாக்கி 950 பேர் எப்படியோ மறைஞ்சி உள்ளே வந்துடுறான் விற்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து இவங்களால் நிர்ணயம் பண்ண முடியாது. விலை நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அது வந்து சர்வதேச கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமாம், அங்கே வந்து டாலர் விலை குறையும் போது அது ஏறிடும், பங்குச்சந்தை கூடும் குறையும் போது அதுவும் வந்து தன்னுடைய விலையை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இது வந்து ஆனால் அண்மை காலமாக ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக வந்து அதிகமான விலைக்கு போயிருச்சதுக்கு காரணம் வந்து என்ன கேட்டால் ஒரு பண வீக்கம். நம்மளுடைய பண வீக்கம் நான் சொல்கிறேன். நம்மளுடைய பணவீக்கம், நம்முடைய பண மதிப்பு கம்மியானதுனால மக்கள் எதிர்கொள்ள போகிறாங்க. ஆனால் இன்னொன்று, இந்த தங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறதுலாம் நினைக்கிறேன். பெட்ரோலுக்கு எப்படி ஜிஎஸ்டி போடுறது இல்லையோ அதை போல தங்கத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற மாதிரி தெரியல. ஜிஎஸ்டி போடுறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? தங்கத்துக்கு நாங்கள் ஏன்னா நகையே நாங்கள் அந்த நகை நீங்கள் இந்த மாதிரி இந்த அத்தியாவசியம் இந்த ஆடம்பர பொருள் நாங்கள் ரொம்ப அது போகிறது கிடையாது. நீங்கள் நகையெல்லாம் நீங்கள் தான் நகை வாங்குவீங்க, நகை கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் விளையாட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படி இல்லை, இது வந்து எல்லாம் பொருளை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். நகை விளையாட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று. இல்ல எல்லா கடையிலுமே போடுறாங்க பாருங்க. ஒரே நாள்ல இன்னைக்கு ஜிஎஸ்டி போடாம எதுவுமே போட முடியாது. இன்னைக்கு ஒரே நாள்ல 720 ரூபா நிக்குது. ஒரே நாள்ல 55,000 ரூபாய்க்கு போயிடுச்சு நிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றீங்க அப்போ வாங்கக்கூடிய சக்தி அதிகரிச்சு தானே. அதிகரிச்சு நம்ம சொல்றோம் வந்து அது அதிகரிக்க உங்களுக்கு கொலையும் அதிகரிச்சிடும். நீங்க அப்படி சொல்றீங்க. வாங்கும் சக்தி அதிகரிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 500 சவரன் நகைக்குள்ள இனி 1000 சவரனா மாறிடுது. இந்த மாதிரி கொள்ள, அதாவது அவனும் ரெடி ஆகிறான்ல. தங்க விலை என்ன மக்கள் வந்து வாங்காம இருக்கணுங்களா இல்ல அதான் சொல்றீங்களா? மக்கள் வந்து அந்த மோகத்துல இருந்து விடுபடணும்ன்ற, தங்க மோகத்துல விடுபடணும்ன்ற. புரியுதா உங்களுக்கு? வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. வாங்க, நீங்க வாங்க. அவங்க பாதுகாப்பு தேவைப்படுதுல. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 50 சவரன் தங்க நகை வாங்குறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு லாக்கர் இருக்கணும். ஒன்று வங்கியில் வைக்கணும். வீட்டை வந்து பூட்டிட்டு போகக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் கிடையாது வந்து. ஏன்னா முக்கியமான பொருள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்துக்கும் பயன்படக்கூடிய மோகத்தை, அந்த தங்கத்துடைய மோகத்தை குறைச்சி அதுக்கு தங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பையும் அதிகரிச்சுட்டாங்கன்னா தங்களை நீங்கள் வாங்கலாம். அதில் மாட்டுக்கு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது போல அந்த
தங்கத்தினுடைய தங்கம் அதிகமாக வச்சு பாதுகாப்பு இல்லைங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டில் காசு கொடுக்கலன்னு போட்டு ஒரு பாட்டி கேட்டிருக்குன்னு போய் காசை கொடுங்கறதுக்காக, அதாவது ஒரு இந்த பண தேவைக்காக கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு அரை பவுன் கிடைச்சாலுமே படித்து விட்டு வேலை கிடைக்காத இளைஞர்கள் பைக் எடுத்துட்டு போயிடுறான். விடிய காலத்துல கோலம் போடுற பொம்பளை எடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு 10 நாளைக்கு சரியா போகுது. அவன் சம்பாதிச்சு போக மாட்டான். நம்ம என்ன பண்ணலாம், கோலம் போடுற அம்மாட்ட போய் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம், ஒரு 30 நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். நகை உயர்வு பொழுது நம்ம தாய்மார்களும் சரி பெண்களும் சரி அந்த மோகத்தை கொஞ்சம் குறைச்சிக்காங்கன்றாங்க. இருந்தாலும் அத்தியாவசிய பொருளாதார தான் தேவையும் இருக்கிறது. இதற்கு விலை குறையுமா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.